ஹாய் வெல்கம் டு T2G ஹெல்த் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு பித்தப்பையில் கல் வருது. ஸோ இந்த கல் எதனால் வருது, இதோட சிம்டம்ஸ் என்ன, அது எப்படி நம்ம வீட்டில் இருந்தே நம்ம டாக்டர்கிட்ட காமிச்சு தான் ஆகணும், இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிற உணவு மூலியமாகவும் சில டிசீஸை நம்ம க்யூர் பண்ணலாம். ஸோ அது எந்த மாதிரியான ஃபுட்டை எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பித்தப்பை கற்கள் பிரச்சனைக்கு உள்ளாகிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிட்டு வருது. பொதுவாகவே எல்லா நோய்களுமே அறிகுறிகளால் நமக்கு இந்த வியாதி வரப்போகுதுங்கிறது சில சிம்டம்ஸ் உணர்த்திடும். ஆனால் நம்ம உடல்லையே வளர்ந்து வர இந்த பித்தப்பை கற்கள் எந்த விதமான சிம்டம்ஸும் நமக்கு காமிக்காது. ஏதாவது நமக்கு உடம்புல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்க போகும்போது தான் அது பித்தப்பையில் கல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படி இருந்தால் நம்ம இந்த உணவு முறையில் இதை மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர முடியும். பித்தப்பையில் கல் அளவுக்கு மீறி பெரியதாக இருக்கும்போது தான் நமக்கு அடி வயிற்றில் வலி ஏற்படும். ஸோ நார்மலாக இருக்கும்போது சிம்டம்ஸ் தெரியாது. பட் இதுவே கொஞ்சம் பெரிய லெவலில் இருந்ததுன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அடி வயிற்றில் வலி ஏற்படும், முதுகுக்கு கீழே அதாவது பேக் சைட்லேருந்து வலி ஏற்படும். சில நேரத்தில் பித்தப்பை அலர்ச்சினால் மஞ்சள் காமாலை இந்த மாதிரி தாங்க முடியாத வலியின் போது இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த சமயத்தில் அந்த பித்தப்பையை கூட நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு போகும். ஸோ அந்த மாதிரி போகாத அளவுக்கு எப்படி இதை சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பித்தப்பை அப்படிங்கிறது நம்மளோட உடலில் ஈரலுக்கு கீழே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. இதில் பித்தம் சுரக்க உதவுது. இந்த பித்த நீர் அதிகரிக்கும் போது இந்த சுரப்பு அது கல்லா மாறுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இது பித்த நீரை சேமிக்கக்கூடிய ஒரு பை தான் பித்தப்பை. இதில் தான் இந்த பித்த நீரை சேமிக்கிறாங்க. உடலுக்கு பித்த நீர் தேவைப்படும் போது அது ட்ரா பை ட்ராப்பாக குடலுக்குள்ளே அனுப்பும். இதில் பித்தப்பை கற்கள் அப்படிங்கிறது பித்த நீர் இறுகி அடர்ந்து சேறு போல் கடினமாக மாறி கற்களாக மாறிடுது. இந்த பித்தப்பை கற்கள் இருக்குது அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிய கற்களாக தான் பித்தப்பைக்குள்ளே இருக்கும். இது ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நார்மலாக எந்த ஒரு சிம்டம்ஸ்னாலையும் இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ரொம்ப பெருசான பிறகு தான் நமக்கு அந்த பேக் பெயின், அடி வயிற்றில் வலி, முதுகு வலி அந்த மாதிரியெல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். இது இவங்களுக்கு தான் வரும், இவங்களுக்கு தான் வராது அப்படின்னு கிடையாது. லேடிஸ், ஜென்ட்ஸ், குழந்தைங்களுக்கு கூட இது வர ஆரம்பிக்குது. இந்த பித்தப்பை கற்கள் இதனால தான் வருது அப்படின்னு காரணம் நம்ம எதுன்னு சொல்ல முடியாது. இப்போது நமக்கு இப்போ சிறுநீரக கல் வருது அப்படின்னா இதுக்கு ரீசன் கால்சியம் அதிகரிக்கிறதுனால அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பித்தப்பை கற்களோட தன்மையை பார்க்கும்போது அப்படி எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ பித்தப்பை கற்களில் 80% கொழுப்பும் 20% உப்பும் காணப்படுது. இல்லைன்னா 20% கொழுப்பும் 80% உப்பும் மாறி வருது. ஸோ இதுக்கு பொதுவான ரீசன் என்ன அப்படின்னா உடலில் பித்தம் அதிகமாகும் போது இந்த கற்கள் வர வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் செரிமானத்துக்கு தேவையான பித்த நீர் அதிக அளவு சுரக்கும் போதும் இந்த கற்கள் வருது. நெக்ஸ்ட்டு உடல் உஷ்ணம் அதிகமாகும் போது அதனாலையும் வருது அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்கிறாங்க. உரிய நேரத்தில் சாப்பிடாமல் இருக்கிறதுனாலையும் அடிக்கடி நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறதுனாலையும் கூட இந்த பித்த நீர் பித்த கற்களாக மாறுது அப்படின்னு மருத்துவ ஆய்வு சொல்கிறாங்க. இப்போ உடலில் கொழுப்பு அமிலங்கள் செரிமானத்தன்மைக்கு குறைவாக இருந்தாலும் இந்த பித்தம் அதிகமாக இருந்தாலும் பித்த கற்கள் வருது. இப்போது நம்ம இந்த கற்கள் வருது அப்படின்னா இது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, இப்போ பித்தம் அதிகமாக இருக்கிறத நம்ம அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, இப்போது நம்ம மருதாணி போடும்போது கை அந்த இதெல்லாம் கருப்பாயிடும், அந்த செவந்திருக்கிற அது. அப்போ அதை வச்சு சொல்லுவாங்க பித்தம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ மருதாணி போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர். ஸோ நம்ம கண்டுபிடிக்கிறது நமக்கு இயற்கையாக கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம முன்னோர்கள்லாம் பித்தம் அதிகமாக இருக்கிறத தடவி பார்த்து கூட கண்டுபிடிப்பாங்க. இப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட விலா எலும்பை நிமிர்த்தும் அளவுக்கு நம்மளோட உள்ளங்கையை உங்களோட வலது பக்கம் வயிற்றுக்கு கீழே மெதுவாக சிறிதாக நகர்த்திட்டு வரணும். அப்போ விலா எலும்போட கடைசி எலும்பின் கீழ் தான் அந்த ஈரல் அப்படிங்கிற உறுப்பு இருக்குது. அப்போது அந்த இடத்துக்கு வரும்போது நம்ம மூச்சை வேகமாக இழுத்து மெதுவாக வெளியே விட்டபடி அந்த இடத்துல உள்ளங்கையை அழுத்தும் போதே பித்தப்பை கற்கள் இருந்தது அப்படின்னா அந்த இடம் வீங்கி இருக்கிற மாதிரி நம்ம உள்ளங்கையில் தட்டுப்படும். அப்போ கற்கள் பித்தப்பையிலேருந்து வெளியேறும் நிலையில் இருந்தாலும் மூச்சு விடும்போது வலியையும் உணர முடியும். இதை உணர முடியுதா அப்படின்னு நம்ம ஈஸியாக இதை நம்மளே செக் பண்ணி பார்க்குறது தான்.
கண்டிப்பாக இந்த வலியை வந்து நம்ம உணர முடியும். இப்போ எப்படி லேடிஸ் வந்து அவங்களோட ப்ரெக்னன்சி டைமில் வந்து குழந்தையோட அசைவை வந்து வயிற்றில் கை வச்சே பார்த்து உணர்றாங்க இல்லையா, அது மாதிரி தான் இந்த வீக்கமும் நம்ம உள்ளங்கையில் தட்டுப்படும். ஸோ இது மாதிரி கூட இப்போ நமக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கூட செக் பண்ணிக்கலாம். சிலர் வந்து சரியான நேரத்தில் சாப்பிடுவாங்க, ஆனாலும் அவங்களுக்கு டைஜஷன் பிரச்சனை இருக்கும், நெஞ்செரிச்சல் இது மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பித்தப்பை கற்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிகுறி தென்படும். அதிலும் அல்சர் இல்லாதவங்களுக்கு இந்த அறிகுறி தென்பட்டால் கண்டிப்பாக அது பித்தப்பை பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சிலர் கொழுப்பு நிறைந்த உணவை எடுத்துக்கும் போதும் நெஞ்செரிச்சலோ, நெஞ்சில் வலி, வயிற்று உப்புசம் இதெல்லாம் ஏற்படும். இது வந்து பித்தப்பை கல்லாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ அப்படி தோணுச்சு அப்படின்னா நம்ம அல்ட்ராஸ்கேன் பரிசோதனையில் தான் இதை கண்டுபிடிக்க முடியும். இப்போது சர்க்கரை வந்து நமக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும்போது பித்தப்பை கற்கள் வந்து தீவிரமாகும் போது மஞ்சள் காமாலையாக மாறும். இப்போ நமக்கு டயபெட்டிக்ஸ் கிடையாது, பட் அந்த கற்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது வந்து என்ன ஆகும்னா அது ஜாண்டிஸில் கொண்டு போய் விட்டுரும். அப்போ அது வந்து என்ன ஆகும்னா ஈரல் தொற்று வரை அது பெரிய பாதிப்பை உண்டாக்கும். இதை வந்து நம்ம உணவு முறையிலையும் வாழ்க்கை முறையிலையும் கவனமாக இருந்தோம் அப்படின்னா இது இன்னும் தீவிரமாகாமல் நம்ம தடுக்க முடியும். இப்போ இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமான விஷயம் டயத்துக்கு சாப்பிடணும். டைம் தவறி சாப்பிட்டா அந்த பித்த நீர் வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பித்து அது கல்லாக மாற அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நேரம் தவறாமல் நம்ம சாப்பிடணும். உணவு சாப்பிடும்போது அதில் சத்தான உணவை நம்ம சாப்பிடணும். அதாவது நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கணும். இப்போது சித்த மருத்துவத்தில் சொல்லும்போது நீர்முள்ளி பொடின்னு இருக்குது. இந்த நீர்முள்ளி பொடியை கொதிக்கிற நீரில் கலந்து வடிகட்டி குடிக்கலாம். எண்ணெய் நிறைந்த உணவுகள் எல்லாமே பித்தத்தை அதிகமாக்கக்கூடியது. ஸோ அந்த ஆயிலி ஃபுட்டு, அதாவது ஆயிலில் பொரித்த உணவுகள், அந்த மாதிரி உணவுகளை எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அதே மாதிரி நம்ம பொரியலாக செய்யும்போதும் ஆயிலை கம்மியாக ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி உணவுகளை நம்ம ஆயிலி ஃபுட்டெல்லாம் தவிர்த்தோம் அப்படின்னா கெட்ட கொழுப்பு நிறைந்த உணவுகள் எல்லாமே தவிர்க்கப்படும். ஸோ இதை எல்லாத்தையுமே தவிர்த்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் இது சரியாக வாய்ப்புண்டு. அது மட்டும் இல்லாமல் தினமும் காலையில் டீ காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணணும். இந்த டீ காஃபியை நிறுத்தினாலே பித்தம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இந்த டீ காஃபிக்கு பதிலாக நெல்லிக்காயை எடுத்து அதை மிக்சியில் போட்டு அடித்து நம்ம சுகரோ இல்லை சால்ட்டோ சேர்த்து பொறுமையாக நம்ம சிப் பண்ணி குடிக்கணும். ஸோ அப்படி குடிக்கும்போது பித்தம் குறையும். நைட்டு வந்து ரொம்ப நேரம் விழித்திருக்காமல் நல்லா தூங்கணும். குறைந்தது 6லேருந்து 7 மணி நேரமாவது நம்ம நல்லா தூங்கணும். மன உளைச்சல் இருந்தாலும் அதை குறைக்க முயற்சி செய்வதும் கூட இந்த பித்தப்பை கற்களோட அளவை குறைச்சி வெளியேற்ற முயற்சி செய்யும். ஸோ நம்ம மன அழுத்தம் இருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த பித்தப்பை கல் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆப்பிள் சிடர் வினிகர், அதாவது ஆப்பிளோட சாறு இருக்குது இல்லையா, அதையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா பித்தப்பையோட அந்த கல்லோட அளவை குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிக்ஸ், ரத்தத்தோட சர்க்கரை அளவு இதையும் சரி பண்ண முடியும். அதுக்கப்புறம் டாலியா பூ, இந்தியாவில் டாலியா அப்படின்னு சொல்கிற சிங்பர்னி அப்படின்னு அழைக்கப்படுற இந்த பூ, இது பாரம்பரியமாக பித்தப்பை, கல்லீரல் மற்றும் பித்த நாளங்களோட பிரச்சனைக்கு ஒரு சிறந்த தீர்வாக அமையுது. அதுக்கப்புறம் முருங்கைக்காயோட சாறு, முருங்கைக்காய் இருக்குது இல்லையா, அந்த காய் உள்ளே இருக்கக்கூடிய சதைப்பகுதி அது சாப்பிட்டோன்னா இந்த பித்தம் வந்து குறையுது, பித்தப்பை கற்கள் வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பித்தப்பையை குறைக்கிறதுக்கு நார்ச்சத்து மிகுந்த காய்கறிகள், கொட்டைகள், கால்சியம், விட்டமின் சி, காய்கறி, புரதம் அடங்கிய உணவு இதையெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும். காஃபி, ஆல்கஹாலை அவாய்ட் பண்ணணும். தினசரி சமையலில் மஞ்சள், இஞ்சி, கிராம்பு இதையெல்லாம் அதிகப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் கேரட், பீட்ரூட் மற்றும் வெள்ளரிக்காய் இதெல்லாம் சம பாகங்களாக ஒரு நாளைக்கு 2 முறை, அதாவது சேலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். கேரட், பீட்ரூட், வெள்ளரிக்காய் இதெல்லாம் சேலட் மாதிரி செஞ்சு அதில் மிளகு ஜீரகத்தூள் போட்டு லெமனை புழிஞ்சு ஊற்றி அதை நம்ம சாப்பிடலாம். ஸோ இந்த எலுமிச்சை சாறு சேர்க்கறது மூலமாக கொலஸ்ட்ரால் கற்கள் உருவாகிறத கூட தடுக்க முடியும். அதுக்கப்புறம் மிளகு கீரை தேநீர் குடிக்கலாம். ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாலே இது குறைய ஆரம்பிக்கும். ஒரு நாளைக்கு 3 முறை ஒரு பேரிக்காய் சாற்றை 1/2 கிளாஸ் வெதுவெதுப்பான நீர் மற்றும் 1 டீஸ்பூன் தேனோட கலந்து சாப்பிடணும். ஸோ இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சமாக இந்த பித்தப்பைக்கல் குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் பால் நெறிஞ்சி விதைகளை வேக வச்சு தேன் சேர்த்து குடிக்கிறது மூலமாக இந்த பித்தப்பை கற்களை குணமாக்க முடியும். ஸோ இதுவும் ஒரு நல்ல தீர்வு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய திரிபலா சூரணத்தை தண்ணீரில் கலந்து நாள் ஒன்றுக்கு 2 முறை அதை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா பித்தப்பை கற்களை விரைவாக தடுக்க முடியும், குணப்படுத்தவும் முடியும்.
முக்கியமாக தவிர்க்கப்பட வேண்டிய உணவுகள் கொழுப்பு மற்றும் வறுத்த உணவுகளை தவிர்க்கணும். கொழுப்பு வறுத்த உணவுனா வெண்ணெய், நெய், பாலாடைக்கட்டி, ஐஸ்கிரீம் இந்த மாதிரி உணவுகள் எல்லாமே தவிர்க்கணும். ஏன்னா இது பித்தத்தில் கொழுப்போட அளவை அதிகரிக்கும். அதுக்கப்புறம் சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகள், அதாவது வெள்ளை ரொட்டி, வெள்ளை அரிசியில் நார்ச்சத்து, ஊட்டச்சத்து இல்லாதனால அது செரிமானத்தை ஏற்படுத்தும். அதாவது புரோட்டா மாதிரி விஷயத்தையும் நம்ம தடுக்கணும். அதுக்கப்புறம் பேக்கேஜ்டு ஃபுட்டு, ஊறுகாய், ஜாம், சாஸ் இதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும். காஃபின், ஆல்கஹால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். காஃபி, டீ, ஆல்கஹால் இது எல்லாமே பித்தப்பையை எரிச்சல் அடைய செய்ய வைக்கக்கூடிய உணவுகள். இதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டை நிறைந்த உணவுகள், அதாவது கீரை மற்றும் ரூபர் போன்ற ஆக்சிலேட்டு அதிகம் உள்ள உணவுகள் கால்சியம் ஆக்சிலேட் பித்தப்பை கற்களை உருவாக்க பங்களிக்கும். ஸோ அந்த மாதிரி உணவுகளையும், அதாவது ஆக்சிலேட்ட உணவுகள்னால் கீரையை அவாய்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில உணவுகளை அவாய்ட் பண்ணணும். விதைகள் மற்றும் கொட்டைகள் இது சத்துள்ளதாக இருந்தாலும் எள் விதைகள், முந்திரி, பாதாம் இதையெல்லாம் லிமிட்டடாக சாப்பிடணும், அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது கொழுப்பை உண்டாக்கும். அதனால் பித்தப்பையில் இது அழுத்தத்தை ஏற்படுத்தும். அதனாலையும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதெல்லாம் சரி பண்ணணும். இயற்கையில் கிடைக்கக்கூடிய மூலிகைகள் இந்த பித்த உற்பத்தியை தூண்டி கற்களை கரைக்கும். ஸோ செரிமானத்தை மேம்படுத்தும், வீக்கத்தை குறைக்கும். அதனால் இயற்கையில் கிடைக்கக்கூடிய மூலிகைகளை டெய்லி எடுத்துக்கணும். மஞ்சள், இஞ்சி, பூண்டு, பால் நெரிஞ்சில், ஆம்லா, ஸோ இது எல்லாத்தையும், கற்றாழை இது எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பித்தப்பை கற்கள்லேருந்து நம்ம ரிலீஃப் ஆக முடியும். ஸோ இந்த கற்கள் நமக்கு சிம்டம்ஸ் தெரிஞ்ச உடனே இதை எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம டாக்டர்ஸ்கிட்டையும் செக் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம பித்தப்பை கற்கள் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.